செய்திகள். தமிழகத்தில் வீடு தேடி ரேஷன் பொருட்கள் வழங்கும் திட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் சென்னை, ராணிப்பேட்டை உட்பட 10 மாவட்டங்களில் சோதனை அடிப்படையில் தொடங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற நோக்கத்துடன் வருகின்ற ஜூலை 7ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை சட்டமன்ற தொகுதி வாரியாக சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கொடைக்கானலில் சுற்றுலா தலங்களுக்கு செல்ல விதிக்கப்பட்டிருந்த தடை உத்தரவு திரும்ப பெறப்பட்டுள்ளது. 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 440 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 71,440 ரூபாயாகவும் 1 கிராம் 8,930 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து 1 கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு 1 ரூபாய் குறைந்து 1 கிராம் வெள்ளி 119 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்ற செஸ் போட்டியில் தமிழ்நாடு வீரர் பிரக்ஞானந்தா அவர்கள் சாம்பியன் பட்டம் வென்று சாதனை படைத்துள்ளார். விருதுநகர் மாவட்டத்தில் மினி டைட்டில் பூங்கா அமைக்க தமிழ்நாடு அரசு டெண்டர் கோரியுள்ளது. அனைத்து அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் காலை உணவு திட்டம் ஜூலை 15ஆம் தேதி முதல் தொடங்க தமிழ்நாடு அரசு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. தமிழ்நாட்டில் பொறியியல் படிப்பிற்கான பொதுப்பிரிவு கலந்தாய்வு ஜூலை 14ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் 17ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அமைச்சர் செலியன் அவர்கள் தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் அமைப்பின் உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அடுத்த வாரம் பிரேசில் செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் இன்று மாலை 6 மணிக்கு காணொலி காட்சி வாயிலாக திமுக மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு தேசிய அளவில் பொறுப்பு வழங்கப்படும் என்று மத்திய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் மீண்டும் தெரிவித்துள்ளார். மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகம் மற்றும் புதுவை, காரைக்காலில் வருகின்ற 3ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இன்று கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. அரசு பள்ளிகளில் மாணவர்கள் உரிய நேரத்தில் தண்ணீர் குடிப்பதை உறுதி செய்யும் வாட்டர் பெல் திட்டம் விரைவில் செயல்படுத்தப்படும் என்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் தெரிவித்துள்ளார். கர்நாடக அணைகளில் இருந்து நீர் திறப்பு அதிகரிப்பால் மேட்டூர் அணையின் நீர்வரத்து வினாடிக்கு 60,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. மகளிருக்கு சுய வேலைவாய்ப்பை ஏற்படுத்திடும் வகையில் ராயபுரம் மண்டலத்தில் இலவச திறன் மேம்பாட்டு பயிற்சி மையத்தினை மேயர் பிரியா அவர்கள் திறந்து வைத்துள்ளார். அங்கீகரிக்கப்படாத கட்சியை பட்டியலில் இருந்து நீக்கும் நடவடிக்கையாக தமிழ்நாட்டில் 24 கட்சிகளுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. அதிமுகவில் 2 மாவட்ட செயலாளர்களை மாற்றி அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். முகூர்த்த தினம் மற்றும் வார விடுமுறையை முன்னிட்டு 925 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை இயல்பை விட 22% கூடுதலாகவும், குறிப்பாக சென்னையில் இயல்பை விட 24% கூடுதலாகவும் பெய்துள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்களை சந்தித்தார். கோவில் விழாக்களில் முதல் மரியாதை கொடுக்கும் நடைமுறையை நிறுத்த உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. நெல்லையப்பர் சுவாமி கோவிலில் ஜாதி அடையாளங்கள் இல்லாத வகையில் தேர் திருவிழா நடத்த வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது. தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் கீழ் இளநிலை 1ஆம் ஆண்டு மாணவர் சேர்க்கை தரவரிசை பட்டியல் வெளியானது. 2025-26ஆம் ஆண்டு பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியலை அமைச்சர் செலியன் அவர்கள் வெளியிட்டுள்ளார். தர்மபுரி ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 50,000 கனஅடியிலிருந்து 57,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. யானை நடமாட்டம் காரணமாக கொடைக்கானலில் முக்கிய சுற்றுலா தலங்கள் மூடப்பட்டுள்ளது. விடுபட்ட மகளிருக்கு ஆகஸ்ட், செப்டம்பருக்குள் உரிமை தொகை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். KRS அணையிலிருந்து வினாடிக்கு 80,000 கனஅடி தண்ணீர் திறக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் மின்சார பேருந்துகளின் சேவையை வருகின்ற ஜூன் 30ஆம் தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. டிராகன் விண்கலம் வாயிலாக விண்வெளி பயணம் மேற்கொண்ட இந்திய வீரர் சுபான்சி சுக்லா உள்ளிட்ட 4 பேர் அடங்கிய குழுவினர் நேற்று சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு வெற்றிகரமாக சென்றடைந்துள்ளனர். சென்னையில் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் நூற்றாண்டு கருத்தரங்கம் நேற்று நடைபெற்றது. தமிழகத்தில் அரசு பணி பதவி உயர்வில் மாற்றுத்திறனாளிகளுக்கு 4% ஒதுக்கீடு வழங்கும் வகையில் தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. PF கணக்கிலிருந்து முன்பணம் எடுக்கும்போது இனி ஆட்டோ கிளைமில் 5 லட்சம் வரை எடுத்துக்கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
கலைஞர் மேலாண் வளர்ச்சி திட்டத்தை செயல்படுத்த 267 கோடி ரூபாய் ஒதுக்கி நிர்வாக ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. ஆனி மாதத்தில் வரும் சுபமுகூர்த்த தினத்தன்று அனைத்து சார் பதிவாளர் அலுவலகங்களிலும் கூடுதல் முன்பதிவு டோக்கன்கள் ஒதுக்கீடு செய்யப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சாத்தூரில் 6 கோடியே 79 லட்சம் ரூபாயில் புதிய பேருந்து நிலைய கட்டுமான பணிகளை வருவாய் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் அவர்கள் அடிக்கல் நாட்டி பணிகளை தொடங்கி வைத்தார். தொடர் கனமழையால் சோலையார் அணை 160 அடியை எட்டியுள்ளது. திருநெல்வேலி மாநகர பகுதியில் நிலவும் போக்குவரத்து நெரிசல் பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் 370 கோடியில் 33 கிலோமீட்டர் தூரத்தில் நெல்லை மேற்கு புறவழிச்சாலை அமைகிறது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் நடைபெற்ற அரசு விழாவில் 517 கோடி செலவில் 90 முடிவற்ற பணிகளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார். திருப்பத்தூர் மாவட்டத்திற்கு மேற்கண்ட இந்த 5 அறிவிப்புகளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டுள்ளார். மதுரை திருப்பரங்குன்றம் அருகே களிமண்ணால் தயார் செய்யப்படும் கொலு பொம்மைகளுக்கு புவிசார் குறியீடு கிடைத்திருக்கும் நிலையில் அங்கு கைவினை கிராமம் உருவாக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. சென்னையில் கட்டப்பட்டு வரும் புதிய குத்தாம்பாக்கம் பேருந்து நிலையத்தின் பணிகள் 100% முடிவடைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தொடர் நீர்வரத்தின் காரணமாக சிறுவாணி அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 2 அடியாக உயர்ந்துள்ளது. குரூப் B மற்றும் C பிரிவில் 17,713 ஒன்றிய அரசின் காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கலாம் என்று பணியாளர் தேர்வாணையம் அறிவித்துள்ளது. கோவையில் 45 ஏக்கரில் செம்மொழி பூங்கா தயாராகி வரும் நிலையில் கட்டுமான பணி 85% நிறைவடைந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. அரியலூர் மாவட்டத்தில் 3 கோடியே 36 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான திட்டப்பணிகளை அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் துவங்கி வைத்தார். 197 கோடியில் வேலூர் பல்நோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார். தமிழக பாஜகவில் புதிதாக 4 பொதுச் செயலாளர்கள் நியமனம் செய்யப்பட வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. வேலூர் மாவட்டத்தில் 21,766 பேருக்கு இலவச வீட்டுமனை பட்டாக்களை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார். CBSE பள்ளியில் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஆண்டுக்கு 2 முறை பொதுத் தேர்வுகள் நடத்த ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. அரசு தொழில் பயிற்சி நிலையங்களில் மாணவர்கள் சேரலாம் என்று தமிழக அரசு அழைப்பு விடுத்துள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. சென்னை மாநகராட்சி பகுதிகளில் நடப்பாண்டில் 119 கோடி மதிப்பீட்டில் 41 குளங்கள் புனரமைப்பு பணி நடைபெற்று வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.